ஸ்தம்பித்தது தமிழ்நாடு, முடிவுக்கு வருகிறது திமுக ஆட்சி, பலத்தை நிரூபித்த என்டிஏ. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவது மற்றும் போதைப் பொருள் பரவல் என தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வருவதை கண்டித்து தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகமே ஸ்தம்பித்து போகும் வகையில் மக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் ஆளும் திமுக அரசுக்கு எதிராக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதை பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையிலும் என்டிஏ கட்சியின் தொண்டர்கள் கீழே ஒன்றாக கலந்து கொண்டது என்டிஏ கூட்டணியின் ஒற்றுமையின் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. குறிப்பாக பொதுமக்கள் மத்தியில் திமுக ஆட்சிக்கு சிஎம்சி அரசு, அதாவது கரப்ஷன், மாஃபியா, கிரைம் என சேர்ந்த சிஎம்சி அரசை வீட்டுக்கு அனுப்புவோம் என்கிற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் திமுக ஆட்சியில் கஞ்சா உட்பட போதைப் பொருள் அதிகரித்து வருவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள், மேலும் இதே திமுக ஆட்சியில் மாநிலத்தில் கள்ளச்சாராயம் காரணமாக பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது என போதைப் பொருளால் பாதிக்கப்பட்ட மக்களின் கோபம் ஆட்சியாளர் பக்கம் திரும்பி உள்ளதை தமிழகம் முழுவதும் பார்க்க முடிகிறது. மேலும் தமிழகத்தில் அரங்கேறி வரும் லாக்அப் டெத் மற்றும் பல பகுதிகளில் நடந்து வரும் கொலை சம்பவங்கள் மற்றும் பெண் காவலர்களும் தமிழகத்தில் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள சம்பவங்கள் தமிழகத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. திமுக ஆட்சியில் சென்னையில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதை யாரும் கடந்து செல்ல முடியாது. மேலும் சென்னை அண்ணா நகர் பகுதியில் 10 வயது சிறுமி மீதான தாக்குதல் சம்பவம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் குழந்தை கொலை சம்பவம் என திமுக ஆட்சியில் அரங்கேறி வரும் துயரம் குறித்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்க, மறுபக்கம் தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, குடிநீர் மற்றும் சொத்து வரி உயர்வு ஆகியவை பொதுமக்களை வாட்டி எடுத்து வருகிறது இந்த திமுக அரசு. சாதாரண மக்கள் சொந்தமாக வீடு கட்டுவது என்பது கனவாக மாறியுள்ளது. அந்த வகையில் மாநிலம் முழுவதுமே திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் கடும் கொந்தளிப்பில் இருந்து வர, தற்பொழுது என்டிஏ கூட்டணி சார்பில் நடந்த திமுகவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. மக்கள் இந்த ஆதரவு ஆளும் திமுக அரசுக்கு எதிரான கோபத்தின் வெளிப்பாடு என்பதை மக்கள் முகத்தில் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் தமிழக மக்களின் கோபம் வரும் சட்டசபை தேர்தலில் வாக்குகளாக மாறி திமுக அரசை வீழ்த்தும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். அந்த வகையில் வலுவான தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் மத்தியில் திமுகவுக்கு மாற்று இந்த கூட்டணிதான் என்கிற நம்பிக்கையை விதைக்கும் வகையில் நடந்த திமுகவுக்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் திமுக அரசுக்கு எதிராக மக்களுக்கு இருக்கும் கோபமா என இவை அனைத்துமே நடக்க இருக்கும் சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தும் என்கிறது அரசியல் கள நிலவரம்.